இன்னைக்கு மேடம் வந்து கப் கேக் கேட்டதுனால கப் கேக் வந்து செய்ய போறோம். இன்னைக்கு வந்து வெனஸ்டே, சேலம் ஃபுல்லாவே எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ 2 பேர் வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அப்படியே அங்கே பாருங்க, எங்க மாமியார் வந்து பசங்களுக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க நாம வந்து கப் கேக் செய்ய மேலே போலாம். பிள்ளைங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்யணும், டைம் வேற ஆச்சு, தான் செஞ்சிடலாம். கிச்சனை வந்து மாமியார் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல மேலே வந்து கேக் செய்ய போறோம். வாங்க போலாம். சிலிக்கான் மோல்டு வந்து கப் கேக் செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னம்மா போடணும்? முட்டை. ஓகே, இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. நல்லா பீட் பண்ணிக்கலாம். இங்கே பாரு முட்டை பாரு, அழகா வருது. வேகமாவா? அதில் செய்யக்கூடாது. செய்யலாமே. என்னது அது? கொக்கோ பவுடர். முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. 1 கப் கோதுமை மாவுக்கு வந்து நம்ம வந்து 1/2 கப்பு வெள்ளை தூள் எடுத்திருக்கோம். அவளே கிண்டுறன்னு சொல்லிட்டு வாங்கி கிண்டிட்டு இருக்கா. நான் கிண்டவா? ஓகே, நல்ல பிள்ளை, விட்டு கொடுத்துட்டா. அடுத்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அவளே பண்றாளாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஊத்திக்கிறேன். ஊத்து, நல்லா இங்க ஊத்துமா, நல்லா உள்ள கொண்டு வந்து. ஓகேவா? இல்ல அவ்வளவு வேகம் வேணும். ஸ்லோ 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 ஸ்லோ. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே, அடுத்து வந்து கோதுமை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா. ஓகே, நீ எனக்கு கத்து கொடுக்குறியாமா? இவ பண்ண ராவடியில கொக்கோ பவுடர் போடவே மறந்துட்டேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கப் கேக்கு வேக வைக்கணுமே. சுடுது கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, போதும். சரி போதும். அண்ணா கிண்டுறான்ல, உனக்கு கிண்ட முடியாது, கை வலிக்கும். மெதுவா செய்றியா? கிண்ட தெரியுமா? அண்ணா எத்தனை கை வலிக்கும், நான் தான் சொன்னேன்ல. ஓகே, ஊத்திடலாமாப்பா? பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி. ஓகேவா? ஊத்தலாமா? என்ன கலர் வேணும்? ப்ளூ. அதுல பாதி ஊத்தி சென்டர்ல வந்து சாக்லேட் வச்சுக்கலாம். ஏன்னா என் பையனுக்கு நடுவுல சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வந்தா ரொம்ப பிடிக்கும். மெடம் வந்து அழகா எடுத்து ஊத்துங்கம்மா, பொறுமையா. போதும், இதுக்கப்புறம் நான் ஊத்தவா? அதுக்குள்ள ஒருத்தி டார்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ பாதியா ஊத்தி எல்லாத்துலேயும் சாக்லேட் வச்சிடலாம். பாதி ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் சாக்லேட் வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். அடுத்து வந்து ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். ஓகேவா? போதுமா? இவ்வளோ சாக்லேட்டாக போடுவாங்க. கப் கேக்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஹேர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து கப் கேக் மூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. இதில் 4 கப் தான் வைக்க முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து வச்சிடலாம். மறுபடியும் இது வந்து 160 டிகிரியில் தான் வைக்கணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தட்டில் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மேடம் வந்து முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீரக சம்பா பிரியாணி, மாமியார் ஸ்பெஷல். உனக்கு பிடிச்சிருக்காப்பா? பிரணி, என்னம்மா அது? என்னது அது? சூப்பர். ஒரு வாய் கூட வாங்கல, அதுக்குள்ள தண்ணி. என்னாச்சுப்பா? காரமா? காரமே இல்லையடா. டைமிங் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கப் கேக் செஞ்சிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. வாவ், செம்ம ஃப்ளஃபியா வந்திருக்கு. 4 சூப்பரா. எடுத்துட்டா? ஓகே, சுடுது. ப்ளூ கலர் வேணுமா? ஓகே, தரேன். கப் கேக்கா? கப் கேக் வந்து ஆறிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணி பார்த்துடலாம். பிரணி, உனக்கு எது வேணும்? ப்ளூவா? ஓகே, இது நீ வச்சுக்கோ. பிரணேஷ், உனக்கு? ஓகே, அப்போ இதை நம்ம கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் உள்ள சாக்லேட் வச்சது எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரா அந்த ஷேப் வந்திருக்கு பாருங்க, அழகா இருக்கு.
இது கொஞ்சம் சைடா போச்சு. மேல வச்ச ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸ் எல்லாமே அப்படியே கருப்பாயிருச்சு. பரவாயில்ல இரு. ஓகே, மெல்ட் ஆயிருக்கு நல்லா. மேடம் அப்படியே கப்போட சாப்பிட்றாங்க. என் பையனுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ லீவை வந்து சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.